இன்று ஏப்ரல் 3ஆம் தேதி வியாழக்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பேட்டர்ல தான் பார்க்க போறோம். தலைப்பு செய்தி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எதிர்கட்சிகளின் கடும் எதிர்ப்புகளுக்கு இடையே மக்களவையில் வகுப்பு திருத்த மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்றுக்கு பார்த்த அதே செய்தி தான். இது தாக்கல் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிறுபான்மையினர் மக்களவையில மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சரான கிரண் ரிஜிஜு அவர்கள் இந்த மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த மசோதாக்கு இன்னொரு பேர் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க, UMEED, அதாவது உமிது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. யூனிஃபைடு வகுப்பு மேனேஜ்மெண்ட் எம்பவர்மெண்ட் எஃபிசியன்சி அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மசோதாவுக்கு இந்த ஒரு பேரும் இருக்கு அப்படிங்கிறதையும் இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். தொடர்ச்சியா இந்த நியூஸ் வர்றதுனால அது சம்பந்தமா நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பார்த்துருக்கோம். அடுத்ததான் என்னன்னு பாருங்க, இது பார்லிமெண்ட்ல, இது சட்டசபையில என்ன நடந்திருக்கு, கச்சத்தீவை மீட்க வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் அப்படிங்கிற செய்தி. இதுல பாருங்க, இதுல நம்ம இந்த கச்சத்தீவை பொறுத்தளவுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, அது எப்போ அதுக்கான ஒப்பந்தம் போட்டாங்க அப்படின்னா 1974 ஜூன் 28 தான் இந்த கச்சத்தீவு ஒப்பந்தம் நடந்திருக்கு. ஸோ அதுல இருந்து தான் அது இப்போ அந்த கச்சத்தீவுங்கிறது இலங்கை கையில இருக்கு. இப்போ இந்த கச்சத்தீவுனால நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, நம்மளோட கடல் எல்லை பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாட்டோட கடல் எல்லை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 12 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கச்சத்தீவு கொடுத்தது மூலமா அந்த ஏரியால இந்த கடல் மைல் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கச்சத்தீவு ஒப்பந்தம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1974 ஜூன் 28 அப்படிங்கிறத ஞாபகம். ஸோ இதுல தான் இந்த டேட்டா இருந்துச்சு. அடுத்ததா பாருங்க, சுனிதா வில்லியம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருதுக்கு திருவண்ணாமலை கோரிக்கையை தான் வச்சிருக்காங்க. இன்னும் அரசு பரிசீலனை பண்ணி ஸோ என்னங்கிறத முடிவெடுப்பாங்க. சுனிதா வில்லியம் அவர்களை பத்தி பார்த்துருப்பீங்க. கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமான செய்திகள் நிறைய வந்துச்சு. ஸோ அவங்க நல்லபடியா பூமிக்கு தரையிறங்கினாங்க. ஸோ இதற்காக திரிணாமுல் காங்கிரஸ் அந்த கட்சியிலிருந்து அவங்களுக்கு பாரத ரத்னா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கோரிக்கையா வச்சிருக்காங்க. ஸோ வரும் நாட்கள்ல பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறது. அடுத்து பாருங்க, உலக தலைவர்கள் அனைவரிடமும் பேசக்கூடிய ஒரே தலைவர் அப்படிங்கிற பிரதமர் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சிலியோட அதிபர் இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில தான் இதை பத்தி பேசியிருக்காங்க. இதுல பாருங்க, இந்தியாவை பத்தியும் அவர் கொஞ்சம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா விளங்குகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை ஒரு கொஸ்டினா மாத்தலாம். எப்படி அப்படின்னா, உலகத்தின் ஜனநாயகத்தோட தாய் எது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்தியா தான். ஏன் அப்படின்னா, உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா விளங்குகிறது. நம்மளை விட மக்கள் தொகையில சைனா அதிகமா இருந்தா கூட அங்க ஜனநாயகம் இல்லை. அங்க ஒற்றை தலைமை ஆட்சி மாதிரி, முடியாட்சி மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு எது அப்படின்னு கேட்டா கூட இந்தியா தான். ஸோ அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. அது போக பாருங்க, ஏழ்மை, சமத்துவமின்மை ஆகியவற்றுக்கு எதிராக இந்தியா போராடுகிறது. உலகில் அமைதியை ஏற்படுத்துவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளது. இதை நம்ம நாட்டு தலைவர்களே நம்ம இந்தியாவை பத்தி புகழ்றது வேற. இது வெளிநாட்டு தலைவர் இந்தியாவை பத்தி புகழ்றதுனால முக்கியத்துவம். இது முதல் லைன் தான் இதுல முக்கியமானது. ஸோ அதை பார்த்தாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா, பிரபல ஃபோர்ப்ஸ் இதழ் கோடீஸ்வரர் பட்டியல் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை, இருந்தாலும் ஜென்ரலா தெரிஞ்சுக்கோங்க. எலான் மஸ்க் அவர்கள் வேர்ல்டுலயே முதல் இடத்தை பிடிக்கிறாரு. இது போக நாடுகள் வாய்ஸா பார்க்கும்போது இந்தியா 3வது இடத்தை பிடிக்குது. கோடீஸ்வரர்கள் பட்டியல இந்தியா 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. 205 பில்லியனர்கள் இந்தியாவில் இருக்காங்களாம். இந்த ஆண்டு 3வது இடத்தில் உள்ளதான். ஸோ ஃபர்ஸ்ட்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இருக்காங்க, 2வதுல சீனா இருக்காங்க, 3வதுல அதாவது அதிக பணக்காரர்கள் இருக்க லிஸ்ட்ல இந்தியா 3வது இருக்கு. உலகின் நம்பர் 1 பணக்காரர் யாருன்னா இந்த எலான் மஸ்க் தான். ஸோ அதுக்கப்புறம் பணக்கார பெண்கள் வரிசையும் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 3 லட்சம் கோடி சொத்து மதிப்போட நாட்டின் பணக்கார பெண்ணாக சாவித்ரி ஜிண்டேல் அவங்க இருக்காங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்ல, ஜென்ரலா தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்க, இங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒண்ணு இருக்கு, பக்கத்து செய்து ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த விடியல் பயணம் நம்ம தமிழ்நாட்டுல ஒண்ணு இருக்குல்ல, அதோட வரலாறு மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஸோ இது உற்று நோக்க வேண்டியது ரொம்பவே நல்லது. என்ன அப்படின்னு பாருங்க, மாநிலங்களுக்கு விரிவடையும் மகளிர் இலவச பயணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஜம்மு காஷ்மீரில் இயங்கும் அரசு பேருந்துகளில் மகளிருக்கான இலவச பயண திட்டத்தை அம்மாநில முதல்வர் உமர் அப்துல்லா அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க சமீபத்துல.
இந்த நிலைமையில மகளிருக்கான பேருந்து இலவச பயணம் வழங்கும் திட்டம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் கடந்த 2019 ஆண்டு தொடங்கப்பட்டது. அப்போ இந்த இலவச பயணத்துக்கு முன்மாதிரியா இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி அரசு. டெல்லியில கடந்த 2019 இந்த திட்டத்தை தொடங்கிட்டாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான டேட்டா. ஏன்னா ஒரு திட்டத்தை சக்சஸ்ஃபுல்லா மற்ற மாநிலங்களை கொண்டு போறதை விட அதை முதல்ல யார் பண்றா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியா இருக்கும். ஸோ இந்த வகையில 2019 டெல்லி அரசு கொண்டு வந்திருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலமும் தமிழகமும் பார்த்தீங்கன்னா 2021 இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. நமக்கு நல்லாவே தெரியும் 2021 தற்போதைய கவர்மெண்ட் அரசு அமைச்ச உடனே இந்த திட்டத்துக்கு கையெழுத்திட்டு இருப்பாங்க. மே 7 ஒரு 5 கையெழுத்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த 5ல் இதுவும் ஒன்றா கூட இருக்கும். ஸோ அந்த வகையில் 2021 மே 7 அப்படிங்கிற டேட்டை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பஞ்சாப் மாநிலமும் நம்மளோட சேர்ந்து இந்த திட்டத்தை 2021 தான் கொண்டு வந்திருக்காங்க. அதை தொடர்ந்து கேரளா, தெலங்கானா, கர்நாடகா. ஸோ இந்த மாதிரி 7வது மாநிலமா இப்போ ஜம்மு காஷ்மீர் இருக்கு. ஏற்கனவே பாருங்க டெல்லி, பஞ்சாப், தமிழ்நாடு, கேரளா, தெலங்கானா, கர்நாடகா இந்த ஸ்டேட்டுகளும் இந்த திட்டத்தை அடுத்தடுத்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து 7வது மாநிலமா ஜம்மு காஷ்மீர். இது தமிழ்நாட்டில் இந்த திட்டம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால மற்ற மாநிலங்களும் அந்த லிஸ்ட்ல இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம ஒரு விஷயத்த நம்ம பண்ணும்போது நமக்கு முன்மாதிரியே இருந்தது பார்த்தீங்கன்னா டெல்லி அரசு இருந்திருக்காங்க. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அது 2019, நமக்கு 2021 டேட் பார்த்தோம்னா இந்த மே மாதம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வகையில் இது 7வது மாநிலமா இந்த ஜம்மு காஷ்மீர் இருக்கு. ஸோ இந்த மாதிரியும் கேட்பாங்க, அதையும் பார்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஆவரேஜாக ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. பொதுவாக பெண்கள் எங்கெல்லாம் செல்றாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது போக இதன் மூலம் மாதம் ஒன்றுக்கு சராசரியாக 500 ரூபாய் வரை போக்குவரத்து செலவு மிச்சமாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு நம்ம புள்ளி வரப்படி 888 ரூபா சேவ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ 888 ரூபா ஒரு பெண்ணுக்கு இந்த பயண செலவு மூலமா இந்த மாதிரி சேவிங்ஸ் ஆகுது அப்படிங்கிற புள்ளி வரத்தை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டேட்டா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இது முக்கியமானது. ஆனால் இந்த புள்ளி வர இந்த 500 ரூபாங்கிறது ஓவராலாவே கணிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதே இந்த 588 அப்படிங்கிற நம்பர் எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல புதுசா கட்டி இருக்க பார்லிமெண்ட்ல மக்களவையோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா அந்த சீட்டு கெப்பாசிட்டின்னு பாத்தீங்கன்னா இந்த 888 தான் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ சில நம்பர்கள் சேமா வரும்போது அதை லிங்க் பண்ணி படிச்சுக்கிட்டே கொஞ்சம் மறக்காம இருக்கும். அதுக்காக இப்போ பாருங்க தமிழ்நாட்டில் இந்த 888 அப்படின்னு இருந்தாலும் டிக்கெட் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா 16 ரூபாய் அளவில் போக்குவரத்து துறைக்கு தமிழ்நாடு அரசு வழங்குதான். அதாவது போக்குவரத்து துறை சும்மா கொடுக்கல, தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு இதற்கான செலவை ஈடு கட்டுறாங்க அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. ஸோ டிக்கெட் ஒன்றுக்கு 16 ரூபாய் அளவில் வராங்கன்னா டெல்லியில் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் வழங்கப்படுதான். பஞ்சாப்ல ஆண்டுக்கு 450 கோடியும் கர்நாடகா 6000 கோடி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டிக்கெட் ஒன்றுக்கு 16 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறோம் அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாமே முக்கியமானது. கதையா கேட்டால் நம்ம எதனால அடிச்சிடலாம், நம்பர்ஸ் முக்கியமானது. முதல்ல 2019 பிள்ளையார் சொல்லி போட்டது. அடுத்து நம்மளுக்கு எப்போனா 2021. அடுத்து 7வது மாநிலம் எதுனா ஜம்மு காஷ்மீர். அடுத்து 500 ரூபாங்கிறது ஆவரேஜா எல்லா ஸ்டேட்டும் சேர்த்து தமிழ்நாடை பொறுத்தவரை 888 அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் டிக்கெட் ஒன்றுக்கு 16 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இது கூற்று காரணமா வைக்க வாய்ப்புகள் இருக்கு. திட்டங்களை பொறுத்தளவுல சக்சஸ்ஃபுல் ஸ்கீம்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே படிச்சுக்கோங்க. இதுவும் ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் ஸ்கீம் தான். ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்ததா இந்த மெட்ரோ பொறுத்தளவுல இதுக்கு முன்னாடி மெட்ரோவை பத்தி கேட்டிருக்காங்க. 2019 குரூப் 4 எக்ஸாம்ல அந்த கொஸ்டினை பார்த்துட்டு வந்துருங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. 100% சூரிய ஆற்றலை பயன்படுத்தி உலகின் முதல் மெட்ரோவாக உருவாக முயற்சி செய்யும் ரயில் நிறுவனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷன். இதுல டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷன் கொடுத்துருக்காங்களா. ஆனா நம்ம சென்னையோட 2ஆம் கட்டம். ஸோ நம்ம சென்னையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மெட்ரோ ட்ரெயின்ங்கிறது என்ன கான்செப்ட்ல வரும்னா நம்மளுக்கு தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம்னு இருக்கு. இந்த வளர்ச்சி நிர்வாகத்துல பாத்தீங்கன்னா இந்த மெட்ரோங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட். ஏன்னா மெட்ரோங்கிறது மெட்ரோ சிட்டில மட்டும்தான் இருக்கும். அப்போ அது வளர்ச்சி அடைந்த ஏரியா அப்படிங்கிறது தான் குறிக்க வருது. ஸோ இந்த வகையில இந்த மெட்ரோவை இயக்கம் மற்றும் பராமரிப்பு வடிவமைப்புல யார்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த டெல்லி மெட்ரோட்ட
சென்னை மெட்ரோவோட பணியை கொடுத்துருக்காங்க. அப்போ டெல்லி மெட்ரோ வந்து ஆல்ரெடி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்டா 100% சூரிய ஆற்றலை பயன்படுத்தி உலகின் முதல் மெட்ரோவாக உருவாக முயற்சி செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இது எதுல கேட்ட கேள்வி அப்படின்னா 2019 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ மெட்ரோ சம்பந்தமாகவும் இந்த மாதிரி கேள்விகள் வருது அப்படிங்கிறது. ஸோ இது வந்து இப்போ இயக்கம் மற்றும் சென்னையோட 2ஆம் கட்ட மெட்ரோவை இயக்கம் மற்றும் பராமரிப்பு பணியை டெல்லி மெட்ரோ கொடுத்தாச்சு. இது பணிகள் வந்து எப்போ முடியும் அப்படின்னு சொல்லி வித்தியாசமா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2028. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நடந்த விஷயங்கள்லாம் சில விஷயங்களை கேட்டிருக்காங்க. அது போக இப்போ இருக்கிற கரண்ட்ல இருக்கிற நியூஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் மெட்ரோ சம்பந்தமா உள்ளது. ஸோ மெட்ரோ பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. 2028 முடிக்க திட்டமிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலை தெரியும். இந்த மாதிரி தகவல் எல்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தோராயமா தான் கேட்பாங்க. உத்தேசமாக எப்போ முடிக்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. அடுத்து இங்க ஒரு முக்கியமான ஆர்டிகல் ஒண்ணு இருக்கு. தமிழக அரசோட நிதி குறித்த தணிக்கை அறிக்கை ஆளுநரிடம் சமர்ப்பிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்ப்போம். தமிழக அரசின் நிதி குறித்த தலைமை தணிக்கை அதிகாரியின் தணிக்கை அறிக்கை மாநில சட்டப்பேரவையில் தாக்கல் செய்வதாக ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்படுகிறது. சரியா? என்ன சொல்றாங்க? தமிழக அரசின் நிதி குறித்த தலைமை தணிக்கை அதிகாரியோட இங்க சிஏஜி மாதிரி இங்க தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களோட அறிக்கையை மாநில சட்டப்பேரவையில தாக்கல் செய்வதற்காக ஆளுநரிடம். அப்போ யார் வழியா தாக்கல் செய்யப்படுது அப்படின்னா ஆளுநர் வழியா சட்டப்பேரவையில தாக்கல் செய்யப்படுது. அதை கொண்டு வந்தவருக்கு யாருன்னா தணிக்கை அதிகாரி கொடுத்துருக்காங்க. இதுல ஆர்டிகல் தான் நம்ம கொஸ்டின். இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன அப்படின்னு பாருங்க. இந்திய அரசியல் சட்டப்பிரிவு 151 2வது பிரிவு. இப்ப இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நேரடியா அந்த சட்டப்பிரிவை மட்டும் கேட்பாங்க. என்ன 151 என்னன்னு கேட்பாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 151 1 என்ன, 151 2 என்ன, 151 3 என்ன, இப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி முக்கியமான இது இப்போ அந்த விஷயமும் பாத்தீங்கன்னா நீங்க அது புக்ல இருக்கணும் கூட எதிர்பார்க்க வேணாம். இந்த மாதிரி வரும்போது ஏன் அப்படின்னா இதெல்லாம் இன்னைக்கு நடக்குது அப்படிங்கிற விஷயத்த உங்கள்கிட்ட தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கறாங்க. ஸோ நீங்க இது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அப்போ இந்திய அரசியலமைப்போட சட்டப்பிரிவு 151 2 என்ன சொல்லுது அப்படின்னா தமிழக அரசின் கணக்குகள் குறித்த தணிக்கை அறிக்கையை ஆளுநரிடம் அளிக்க வகை செய்கிறது. அவ்வளவுதான். இதை நம்ம அப்படியே கொஸ்டினா மாத்துங்க. தமிழக அரசின் இல்ல மாநில அரசின் கணக்குகள் குறித்த தணிக்கை அறிக்கையை ஆளுநரிடம் அளிக்க வகை செய்யும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டினை மாத்தி 151 2 ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த மாதிரியும் படிக்க கத்துக்கணும். ஸோ இதுதான் நமக்கு டேட்டா. அப்போ மற்றதெல்லாம் கதை. இது மட்டும் டேட்டாவா பார்த்து படிச்சுக்கணும். 151 2 என்ன அப்படின்னா இந்த மாதிரி மாநிலத்தோட அந்த தணிக்கை அதிகாரி வந்து ஆளுநரிடம் சமர்ப்பிக்க வகை செய்யுது. சரியா? அடுத்து பாருங்க. இதன்படி 2023 இது டேட்டா தப்பா கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 2024 வரணும். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி முடிச்சிருக்குல்ல, 3 நாளைக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த டேட்டு படி வரணும். மார்ச் 31 முடிவடைது இந்திய ஆண்டிற்கான தமிழக அரசின் நிதி குறித்த தலைமை தணிக்கை அதிகாரியின் தணிக்கை அறிக்கை மாநில சட்டப்பேரவையில் தாக்கல் செய்வதற்காக நேற்று ஆளுநரிடம் சமர்ப்பித்தது. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வரும். அப்போ நமக்கு முக்கியமானது இந்த டேட்டா. அப்போ மார்ச் 31ங்கிறது பினான்சியல் இயர் முடிகிற டேட்டு. ஸோ அதன்படி தான் இந்த அறிக்கையை வந்து தாக்கல் பண்றாங்க. ஏப்ரல் 1ங்கிறது பினான்சியல் ஸ்டார்டிங் டேட். அதை நேற்றே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் பார்த்து. இப்போ இதை வந்து நீங்க கரண்ட் அஃபேரை பார்க்க வேண்டாம். இதை வந்து இதுவே எடுத்துக்கலாம். நீங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கலாம். என்னோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் மட்டும் இல்ல, பேப்பர்ல இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஜிஎஸ் எடுக்க முடியுமோ எடுத்துடணும். அதிகபட்சம் என்ன போவோம், சயின்ஸ் மட்டும் மிஸ் ஆகும். ஸோ அது தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் ஓரளவு கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இதுல எடுத்துக்கலாம். சர்வதேச ஆட்டிசம் விழிப்புணர்வு தினம் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 2 பாத்தீங்கன்னா சர்வதேச ஆட்டிசம் விழிப்புணர்வு தினமா கொண்டாடப்பட்டு வருது. நோட் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 2 சர்வதேச ஆட்டிசம் தினம் விழிப்புணர்வு. அடுத்ததா இணையம் பகுதியில் இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்திய வெளிநாட்டு வர்த்தக நிறுவனம் மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் ஒரு தன்னாட்சி அமைப்பு. இந்திய வெளிநாட்டு வர்த்தக நிறுவனம் அப்படிங்கிறது மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் இருக்கு. இது ஒரு தன்னாட்சி அமைப்பு.
இதெல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜாகிரபில சில நிறுவனங்களை பத்தி சில டேட்டாங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் எப்படி கேட்கறாங்க அப்படின்னா, அந்த பொறுத்துக்கையில வச்சு இந்த நிறுவனங்கள்லாம் எப்ப தொடங்கப்பட்டது, இல்ல இந்த சட்டங்கள் எப்போ உருவாக்கப்பட்டது, அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. இந்த வருடங்களை பொறுத்தளவுல சில வருடங்களை நீங்க மேட்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் புரியும். என்ன அப்படின்னா, இந்த சட்டம் இந்த வருஷம் ஏற்றப்பட்டிருக்கும், அதன் மூலமா இந்த நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தொடர்பு வந்து உங்களுக்கு புரிய வரும். ஸோ இந்த மாதிரி லிங்க் பண்ணி பாருங்க, ஈஸியா தான் இருக்கும். அந்த வகையில இது வந்து இந்திய வெளிநாட்டு வர்த்தக நிறுவனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க 1963. இதே 1963 தான் 63 நம்பிக்கையில தீர்மானம் அந்த மாதிரிலாம் வந்திருக்கும். ஸோ அது போக 2-3 நிறுவனங்கள் இருக்கு. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சதுன்னா கூட கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. அடுத்து முக்கியமான டேட்டா யூனிட் 6ல பாத்தீங்கன்னா பழைய சிலபஸ் படி யூனிட் 8, புது சிலபஸ் படி யூனிட் 6. இதுல அதியமான் அவர்களை பத்தி அடிக்கடி வரக்கூடிய செய்தி தான். சங்ககால மன்னரான அதியமான் பழங்காலத்தில் தகடூர் என அழைக்கப்படும் தர்மபுரி ஆட்சி புரிந்தார். அதியர் என்போர் சங்ககால குடிமக்கள். இவர்களின் தலைவராக விளங்கியோரே அதியர் கோமகன் என்றனர். இதுவே மருவி அதியமான் என்றானது. புறநானூறு, அகநானூறு, குறுந்தொகை, 10 நூல்களில் அதியமான் பற்றிய குறிப்புகள் வருகின்றன. அதியமானின் கொடை சிறப்பு வீரத்தை ஔவையார் புகழ்ந்து பாடியுள்ளார். எல்லாமே டேட்டா தான், நோட் பண்ணிக்கோங்க. அதியமான் வந்து நிறைய கேள்விகள்ல ப்ரீவியஸ் இயர்ல இருக்காரு. அது போக இந்த தகடூர் பார்த்திருப்பீங்க, தமிழ்ல முந்தி வந்து எவர்கிரீன் கொஸ்டினாவே இருக்கும். இப்போ இதுல புதுசா ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதியர்னா அதாவது அதியர் அப்படிங்கிறவங்க சங்ககால குடிமக்களாம். அதுல தலைவரா விளங்கியவர அதியர் கோமகன். கோன்னா நமக்கு அரசன்னு தெரியும். ஸோ கோமகன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ மன்னனோட மகனா கூட இருக்கலாம். இதுவே மருவி அதியமான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மன்னர் பரம்பரை அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ இதோட ரெஃபரன்ஸ் எல்லாமே அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை, 10 அந்த 8 தொகை 10 பாட்டுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவங்க நமக்கு நல்லாவே தெரியும். அவங்களோட கொடை சிறப்பு வீரத்தை வந்து ஔவையார் வந்து புகழ்ந்து பாடியிருக்காங்க. ஸோ இப்போ இதுபடி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கரண்ட் அஃபேர் கிடையாது. இது யூனிட் 6. யூனிட் 6ஓட டேட்டா. அப்போ நம்ம சொன்னபடி ஜிகேவை எவ்வளவு தூரத்துக்கு நம்மளா பேப்பர்ல வந்து கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிருங்க. நீங்க புக்ல படிச்சது இருக்கலாம், நம்ம புக்ல சில நேரங்களில் திருப்பி எடுத்து படிக்கிறதுக்கு நம்ம கஷ்டமா இருந்தா கூட இந்த மாதிரி வரும்போது நம்ம படிக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இந்த மாதிரி படிக்க கத்துக்கோங்க. ஒரு நியூஸ் வந்து கண்ணில் பட்டுச்சு. இந்த படிப்போட பவர் என்ன அப்படிங்கிறத இந்த நியூஸ்ல பாருங்க. உத்தரப்பிரதேசில வந்து ஒரு வீடு இடிக்கப்பட்ட போது கையில் புத்தகத்துடன் ஓடிய சிறுமி உச்சநீதிமன்றத்தின் கவனம் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, இந்த குழந்தை கையில புக்கு தூக்கிட்டு ஓடுது. அப்போ நம்ம வந்து இப்போ நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லபடியா பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மக்கள் வந்து இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு அவங்களுக்கும் சேர்த்து நீங்க படிங்க. இது வந்து அந்த நியூஸை படிக்கும்போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. நீங்களும் பார்த்து படிப்போட அருமையை தெரிஞ்சுக்கோங்க. அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலயே அதோட வேல்யூ தெரிஞ்சிருக்கு. அதனால அந்த பொண்ணு புக்கை தூக்கிட்டு ஓடி இருக்கு. அடுத்து பாருங்க, புதுமை தொழில்நுட்பத்தில் உருவான நாட்டின் முதல் 3D பிரிண்டர் பங்களா அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கர்நாடகாவில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் ஆபீஸை இந்த மாதிரி 3D வடிவில் உருவாக்கி இருப்பாங்க. இப்போ அது வந்து பேஸ், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கெட்டிருக்கலாம். இது வந்து பில்டிங் பங்களாவாவே உருவாகி இருக்கிறதுனால இது புதுமையா சொல்லியிருக்காங்க. புதுமை தொழில்நுட்பத்தில் உருவான நாட்டின் முதல் 3D பிரிண்ட் பங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாருங்க, சென்னையை சேர்ந்த டவாஸ்டா அப்படிங்கிற இன்ஜினியரிங் அப்புறம் ஸ்டார்ட் அப் நிறுவனத்துடன் இணைந்து கோத்ரேஜ்ங்கிற ஒரு ஃபேமஸான கம்பெனி, இவங்க வந்து பூனேல இந்த 3D பிரிண்டிங் பங்களாவை உருவாக்கியிருக்காங்க. நமக்கு வந்து பழைய கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதுனால அது சம்பந்தமான கேள்விகள் வந்திருக்கு. ஸோ இது வந்து இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புதுமையான தொழில்நுட்பத்தில் உருவான நாட்டின் முதல் 3Dங்கிறதுனால எங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் உள்ள பூனேல. இது வந்து சென்னையை சேர்ந்த ஒரு இன்ஜினியரிங் நிறுவனம் தான் இதை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு. ஸோ நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.